no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தமிழ்நாடு அரசியலுக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்குது. இந்த தொகுதி பங்கீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க? ஸ்டாலின் ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காரா இல்லை எடப்பாடியார் ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க? கிளீனாக ரெண்டு பக்கமே தொகுதி பங்கீடுல ரெண்டு பேருமே கராராகத்தான் இருந்தார்கள். ஆனால் ரொம்ப அமைதியாக கராராக ஸ்மார்ட்டாக முடிச்சதுன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி. உண்மையாலுமே தேமுதிகவை அதிமுக கடைசி வரைக்கும் அவங்க வந்து சீண்டவே இல்லை. ஆமாம், திமுகவும் அப்படி சீண்டாமல் இருந்திருந்தால் தேமுதிகங்கிற கட்சி இந்த எலெக்ஷனோட அழிஞ்சு போயிருக்கும். ஸ்டாலின் தேவையில்லாம தேமுதிக ஆக்சிஜன் கொடுத்து இதை சில இடங்களை நகைச்சுவை சொன்னேன். முதலமைச்சர் ஸ்டாலினும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு போனை போட்டு தேமுதிக முடிச்சிடலாம் சொல்ல முடிஞ்சிடும். இதோட ரகசிய கோட்டையாவே தாவேக்கா இருக்கு. என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க? எப்படி இந்த எலெக்ஷனை அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க சார்? இந்த 28 நாட்கள்ல கூட நீங்க வெளிப்படை தன்மையோட நடந்துக்கலங்கிறது ரொம்ப ஆச்சரியமா. உங்களோட செய்தி தொடர்பாளர்கள் இப்பயும் டிவியை புறக்கணிக்கிறாங்க, யூடியூப்ஸை புறக்கணிக்கிறாங்க, கொள்கை பரப்பு செயலாளர்கள் மக்கள் கூட்டங்களை புறக்கணிக்கிறாங்க. நான் சொல்ல எப்ப நீங்க பிரச்சாரத்துல இந்நேரம் தூள் கிளப்பிட்டு இருக்காங்க எல்லாரும், நீங்க என்ன பண்றீங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. விஜய் வந்து 60 பேரை நேர்காணல் பண்ணார். முதல் வந்த தகவல் 55 வேட்பாளர் பண்ணாருன்னு அடுத்த வந்த தகவல். நம்ம பார்த்த காட்சிகள் விஜய் வீட்டில இருந்து வெளியே வந்த காட்சிகள், பனையூருக்குள் உள்ளே நுழைந்த காட்சிகள், கேண்டிடேட்ஸா கொஞ்சம் பேர் பூக்கூடையும் பழக்கூடையும் வச்சுக்கிட்டு நின்ன காட்சிகள். நம்ம நேர்காணல் உண்மையில நடந்துச்சுன்னு நீங்க நம்புறீங்களா? நான் நம்பல. நான் நம்பல. பசி ஆனந்த் டீன் அதில் நிற்கிறான்னு சொல்லி சொல்றாங்க. அது ஒரிஜினல் வெள்ளிவாக்கத்தில் நிற்கிறார். ராஜ்மோகன் முதல்ல பெரம்பலூர் நாங்கள் அவரே என்ன டிக்ளேர் பண்ணிட்டார், நான் எக்மோரில் தான் நிற்கிறேன், நல்லா சாப்பிட வரேன்னு சொல்லி சொல்லிட்டார். அப்போ இந்த தெரிந்த முகங்கள் எல்லாமே சென்னையிலேயே முடங்குறாங்க. நான் கேட்டேன் என்ன லாஜிக்னு கேட்டேன். சார் வாய்ஸ் ஆஃப் காமன் ஆஃபீஸ் இங்கே தான் சார் இருக்கு. இதெல்லாம் ஒரு லாஜிக்கா? பெரம்பூர்ல நிப்பார் சொல்லி சொல்றாங்க. வேட்பாளர் பட்டியல பேர் வந்தா நான் நம்புறேன். ஓகே, இல்லாட்டி நான் நம்பருக்கு தயாரா இல்லை. ஏன் சார் நிக்க மாட்டாரு? என்ன பொறுத்த நிக்க மாட்டாருங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தீவிர அரசியல் விஜய் பண்ணுவாரா? விஜய் வந்து மறுபடியும் திரைப்படங்களை நடிப்பார். அதுக்கான வேலைகளை அவர் ஜரூரா பார்த்துட்டு இருக்கார். படம் நடிப்பது உறுதிங்கிறீங்க? நிச்சயமா அவர் நடிப்பார். நீங்க தளபதி 70, 71, 72 எல்லாமே வரும். லியோ 2 நடிப்பாரா சார்? ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு ஜெகதீஸ்வரன் அருந்துள்ளார். வணக்கம் ஜெகதீஷ் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? தமிழ்நாடு அரசியலுக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்குது. திமுக, அதிமுக, தவைக்க, நாம் தமிழர்னு கயத்தில் விரைந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு ரெண்டு கூட்டணியுமே வந்து தொகுதி பங்கீடு பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சாச்சு. இடங்களை அடையாளம் கண்டு வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய வேலைகளில் வந்து எல்லா கட்சிகளுமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இந்த தொகுதி பங்கீட்டில் இருந்து நான் வந்து இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். திமுகவும் ரொம்ப கராராக வந்து தொகுதி பங்கீடை முடிச்சிருக்காங்க. அதே போல் அதிமுகவும் ரொம்ப கராராக வந்து தொகுதி பங்கீடை எடப்பாடி அவர்கள் முடிச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த தொகுதி பங்கீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க? ஸ்டாலின் ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காரா இல்லை எடப்பாடியார் ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காரா? நீங்கள் வந்து கராராக பண்ணியிருக்காங்கன்னு ரெண்டு பேரையும் சொன்னீங்க. நீங்கள் திமுக கராராக பண்ணாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஒவ்வொரு கட்சியினரும் வெளியே வந்து மனசு கஷ்டத்தோடு தான் நாங்கள் போகிறோம், ஒரு வழி இல்லாமல் நாங்கள் ஏற்றுக்கிறோம், முதலமைச்சரே எங்கள்கிட்ட பேசுகிறாரு, நாங்கள் இன்னும் போராடி பார்க்குறோம், எங்களோட மாநில குழு வந்து 6 தான் கேட்குறாங்க, ஆனால் முதலமைச்சர் 5 தான் கொடுப்பேன்னு சொல்கிறாரு, தொடர்ச்சியாக நாங்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டே இருக்கோம் அப்படின்னு இந்த குரல்கள், அது திருமாவளவன் அவர்கள்ட்ட இருந்து, சண்முகம் தோழர் அவர்கள்ட்ட இருந்து, நீங்கள் வீரபாண்டியன் தோழர்கிட்ட இருந்து எல்லார்ட்டையுமே இந்த குரல் வந்துட்டே இருந்துச்சு. ஆரம்பத்திலிருந்தே வந்து ஒரு கட்சியை தவிர தேமுதிக தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே வந்து இந்த குரல் ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இன்னும் காங்கிரஸ்ல வேற மாதிரி குரல் இருந்துச்சு. எங்களுக்கு கூட கொடுத்துட்டாங்கிறக்காக எல்லாரும் இந்த மாதிரி அதை போய் மென்ஷன் பண்ணி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நீங்க எல்லாம் இப்படி இருக்கீங்க? எல்லாரும் தேமுதிக கொடுத்ததை விட காங்கிரஸ்க்கு அந்த 3 கொடுத்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப கண்ணை உறுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேமுதிக நம்பர்ஸ் முதல்ல தெரியாது இல்ல, அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா தானே வந்தாங்க. அதனால அதுவும் அது இருந்துச்சு. இப்போ வெளிப்படையாகவே வந்து இன்னும் சில நேரங்களில் ஓரளவுக்கு வெளியே போயிடுவாங்களோன்னு சில இதெல்லாம் தோணும் பொழுது அதுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க, இல்லை இது வந்து கொள்கை கூட்டணி, இந்த கூட்டணியோடு நாங்கள் வெளியே போக மாட்டோம், பட் ஸ்டில் நாங்கள் எவ்வளோ ஃபைட் பண்ண முடியும் ஃபைட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல. பட் திமுக உண்மையிலே ரொம்ப கராராக இருந்தது. ஏன்னா நாங்களுமே சீட்ஸ் நாங்கள் குறைச்சிக்க போகிறோம், போன வாட்டி நிற்கிற அளவுக்கு நாங்கள் நிற்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதற்கு காரணம்னு அவங்க சொன்னது, புதிய கட்சிகள் 2 கட்சிகள் வந்திருக்கிறாங்க. ஒன்று தேமுதிக, இன்னொன்று மக்கள் நீதி மையம். முதல்ல நம்ம பேசுகிற முதல்ல அது நேரத்தில் ஏன்னா இதை சொன்னாங்க இல்லையா, நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு ஏங்க எங்களுக்கு குறைக்கிறீங்க, மக்கள் நீதி மையத்துக்கு சீட்டு கொடுக்கணும், தேமுதிகக்கு சீட்டு கொடுக்கணும், ஓபிஎஸ் வந்து திமுகவாக இருந்தால் கூட அவருக்கும் வந்து நாங்கள் அவர் 4 பேர் கூட்டிட்டு வந்திருக்காரு, அவருக்கு சீட்டு கொடுக்கணும், இதெல்லாம் தான் எங்களுக்கு இருக்க சிக்கல்கள்னு சொன்னாங்க. முதல்ல சொல்லிய பிறகு இதெல்லாமே ஒரு மாதிரி முடிந்த பிறகு நீங்கள் கமல்ஹாசன் அவர்களுக்கும் நான் எதிர்பார்த்தது, பட் ஆனால் ஒரு விஷயம் நான் என்ன நினச்சேன்னா, சூரியனில் தான் நிற்க சொல்லுவாங்க, அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. நான் அந்த கட்சி நிர்வாகிகள்ட்ட சில பேர்ட்ட பேசினேன்.
ஆப்வியஸ்லி நாங்க டார்ச் லைட் வாங்கினாலும் எங்க லைட்டோட சூரியன் லைட் பெரிய லைட்னு சொல்லிடுவாங்க, அதனால வேற வழி இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவங்களே இந்த மைண்ட் செட்ல இருந்தாங்க. சூரியன்ல நிக்கக்கூடிய மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க ஆக்சுவலா. ஓகே, கட்சி நிர்வாகிகள் வந்துட்டாங்க. அவங்களுக்கு எப்பவோ தெரியும். ஏன்னா நீங்க கமலஹாசன் அவர்கள் இந்த ரெட்டை இலக்கத்துல கேட்கிறோன்னு சொல்லும் போது எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க, என்னங்க அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு, ஏதோ எல்லாரும் பேசுறோம்னு சொல்லி நம்மளும் பேசுறோம்னு சொல்லி சொன்னாங்க. திமுக ஆக்சுவலி மக்கள் நீதிமன்றம் சொன்னது ஒரு 6 இடங்கள் எழுதி கொடுங்க, 6 இடங்கள் நீங்க வந்து உங்களுக்கு சென்னை அது எங்கனாலும் எழுதி கொடுங்க. நாங்க அவங்க சென்னையில ஒரு இடம், மயிலாப்பூர் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க லாஸ்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு மயிலாப்பூர் கேட்டிருந்தாங்க, ஆர்கேனர் கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி மதுரையில கோவையில எல்லாம் கேட்டு ஒரு 6 இடங்கள் எழுதி கொடுத்தாங்க. இந்த 6 இடங்கள் கொடுக்கும்போது என்னன்னா 3 கொடுப்பாங்க ஃபைனலா அப்படிங்கிறது மக்கள் நீதி மையத்தோட மைண்ட் செட்டே வந்துருச்சு. பொதுச் செயலாளர் அருணாச்சலம் இருக்காரு, அவர் சீட் எடுத்துக்குவாரு, இன்னும் 2-3 பேருக்கு சீட் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. பட் அந்த மைண்ட் செட் வந்துட்டாங்க. ஆனால் கமலஹாசன் அவர்கள் அந்த ட்வீட்டு வந்து உண்மையிலே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு எனக்கு. நாங்கள் வந்து டார்ச் லைட் எங்கள் உணர்வோடு கலந்தது, இன்னும் சொல்லப்போனால் மக்கள் நீதி மையம் எங்களோட உணர்வோடு கலந்தது அப்படின்னு அவர் நினச்சிருந்தாருன்னா கொண்டு போய் உதயசீரனோட சேர்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட திமுக எம்பியா தான் அவர் ராஜ்யசபால இருக்காரு. இன்னும் சொல்ல போனா பல பேர் சொல்றது என்னன்னா, எதுக்கு இன்னும் தனியா ஆபீஸ் வச்சுட்டு இருக்கீங்க, அறிவாலயத்தோட இணைச்சிட வேண்டியதானே, கோவத்திலையும் பேசுறவங்க இருக்காங்க, கிண்டலாவும் பேசுறவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏதோ அந்த சின்னம் வந்து எங்கள் உணர்வோட கலந்ததுன்னு சொல்றது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலே ஆச்சரியம், உணர்வோட கலந்த சின்னம் தான். டிவில எல்லாம் போட்டு உடைச்சார்ல, எதற்காக உடைச்சாரோ அந்த பர்பஸே முடிஞ்சு போச்சு, அதையே குலைச்சிட்டாங்க. அதற்கு பிறகு இது என்ன நீங்க அப்படின்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கு. இன்னொன்னு எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கமல்ஹாசன் ட்வீட் போடுறாரு, போட்ட உடனே முதலமைச்சர் அடுத்த நிமிஷம் அவரு ரெடியா இருந்திருப்பார் போல, நீங்க ட்வீட் போட்டு நான் போட்டுறேன்னு சொல்லி. ஏன்னா நான் எதிர்பார்த்தது எப்படி திருமாவளவன் சொன்னாங்க இல்லையா, இல்லங்க கொடுக்கணும் அவங்களுக்கு சீட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி கமல் அவரும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க, இந்த வாட்டி உதயசூரன் நில்லுங்க, ஒரு 2 சீட் வாங்கிக்கங்க, 3 சீட் வாங்கிக்கங்க, இல்ல 1 டார்ச் லைட்டுக்கா 1 டார்ச் லைட் வச்சுக்கோங்க, 2 உதயசூரன் இல்லைங்க, இப்படி அதான் நெகோசியேஷன் பண்ணாங்கன்னு எதிர்பார்க்கேன். இவங்க அப்பா காலி ஆயிட்டா பரவாயில்ல, சரி அப்ப நம்ம அது 3 சீட் நம்ம கிடைச்சிருச்சுப்பா அப்படிங்கிற இடத்துல மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கிறது உண்மையில ஆச்சரியமா இருந்துச்சு. திருமாவளவன் மட்டும் நியாயமா பேசியிருக்கார், அவர் வந்து இன்னும் கன்சிடர் பண்ணணும். பட் அதுக்கெல்லாம் காலம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அகாமடேட் பண்ண வாய்ப்பு இல்லை. ஆமா முடிஞ்சிருச்சு. எப்ப முதலமைச்சர் போட்டுட்டாரோ அந்த ட்வீட் போடாம ஒரு வேளை ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாருன்னா சரி ஓகே, பேக் டோர்ல நெகோசியேஷன் நடக்கும்னு நினைக்க பாக்குறேன். சோ கராரா இருந்து வெளிப்படையாக தெரிந்தது. அதாவது 2011 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வைகோ நான் போட்டி போட மாட்டேங்கிற ஒரு முடிவு எடுத்தாரு. அது ரொம்ப ரொம்ப ஒரு பிளண்டரான முடிவு. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ பிரசன்ஸ் இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியம். அத வந்து கமல்ஹாசன் வந்து மிஸ் பண்ணிட்டாரோ. எனக்கு 2011 வைகோ ஞாபகம் தான் எனக்கு வருது. உண்மையிலே சொல்றேன், நீங்க ரொம்ப வேலிடான பாயிண்ட். நீங்க இப்போ எனக்கு சிபிஐ சிபிஎம் இல்ல விசிக்கு சண்டை போடும்போது கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கோவப்பட்டு வெளியே போகலாம், எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சீட் வாங்கணும் எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு ஒரு வார்த்தை மக்கள் நல கூட்டணி 2.1 ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஜெயிக்க முடியாது. மக்கள் நல கூட்டணியோட எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துட்டாங்க. தனிச்சு போனா 0.5%, 3%, 1%ங்கிற மாதிரி ஆயிடுது. அது வேண்டாங்கிறதுனால இவங்க என்னன்னா இந்த இதுல வந்து பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட் எப்படி கொண்டு வரதுன்னு ஒர்க் பண்ணணும். இன்னைக்கு திமுக உங்களுக்கு கொடுத்துருக்கிற சேலஞ்சுங்கிறது, போன வாட்டி இப்போ 6 கொடுத்தா நீங்க 2 தான் ஜெயிச்சிங்க, இல்ல இந்த வாட்டி 5 கொடுத்தா 5 வெற்றி வருவது எப்படிங்கிறது தீவிரமா வேலை செய்யணும். அப்பதான் அவங்க உண்மையில அடுத்த வாட்டி அதிகமான சீட்ஸ் வாங்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கின்றேன். ஸோ இது இந்த பக்கம் நடந்துச்சு. அதிமுக பக்கம் வந்து நிறைய விமர்சனங்களோட தான் பயணிச்சார் எடப்பாடி பழனிசாமி. அதுவும் குறிப்பாக டெல்லிக்கு போன பிறகு அவர் அடிமையா இருக்காரு, நம்ம அங்கேயே போயிட்டு சீட்டு வாங்குறாரு, அமித்ஷா தான் எல்லாத்தையும் டிசைட் பண்றாரு. ஒரு சில விஷயங்கள் உண்மை. இப்ப தினகரனை உள்ள கூட்டிட்டு இருந்த யார்? அமித்ஷா தான். அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இன்னும் ரொம்ப தொய்வா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அமித்ஷா அவர்கள் அந்த புதுக்கோட்டை கூட்டத்திற்கு வந்த பிறகு அதற்கு பிறகு அடுத்த நாள் தான் அன்புமணியை போய் இவங்க உள்ள கொண்டு வர்றாங்க. இதுல வந்து என்டிஏக்கு வந்து பெரிய ரோல் இருக்கா, கூட்டணி கட்சிகளை உள்ள கூட்டு நிச்சயமாக இருக்கு, அதனால மாற்றமே இல்லை. ஸோ அதே மாதிரி நீங்க தினகரனுக்கு வந்து 12 சீட்டுன்னு முதல்ல செய்தி கசிந்தது. அந்த செய்தி கூட டக்குன்னு ஒரு டிபேட்ல தான் இருந்தது, எங்க இருந்து கசியுது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அமமுக தரப்புல இருந்து கசிதா இல்லை, அதிமுக தரப்புல இருந்து இல்லை, பாஜக தரப்புல இருந்து கசி. அப்ப யாருங்க டிசைட் பண்றது இந்த கேள்விகள்லாம் வருது. ஸோ அப்போ எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து கண்டிப்பாக பாஜக அதிகமான சீட்ஸ் கேட்குறாங்க. அதுவும் அவங்க எந்த லாஜிக் படி கேட்குறாங்கன்னா 55 சீட் வரைக்கும் அவங்க கேட்குறாங்க. அதுவும் வந்து சில பேர் பேசும்பொழுது 2 இலைக்கு ஒரு தாமரை அப்படின்லாம் சொல்லி பேசலாம் நம்ம கேட்டோம். அது வேலிட் கூட லாஜிக்காக அவங்க என்ன சொல்றாங்க, 18-21 நீங்க வந்து இங்க நாங்க 11% தனிச்சு வாங்கியிருக்கோம், அப்ப நீங்க லாஜிக்கா கரெக்ட் தான். ஆனா எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் உண்மையிலே 2019 ஒரு விமர்சனம் இருந்தது, ஏன் கூட்டணிக்கு நீங்க போனீங்க. பட் ஆனா ஸ்டில் என்ன பண்ணாரு, 5 சீட்ல அவங்க கண்டெயின் பண்ணாரு. 5 சீட்ல கண்டெயின் பண்ணாரு. ஆளுங்கட்சி அப்போ பாஜக. அப்படி இருக்கிற அதே எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் இங்க பார்க்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுருச்சு. நீங்க அன்னைக்கு எப்படி கண்டெயின் பண்ணாரோ அதே மாதிரி 20 சீட்ல இருந்து 27 கொடுக்குறேன். நீங்க நினைக்கிற 55, 60 இதெல்லாம் கதைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சிட்டாரு. காங்கிரஸ் நீங்க கம்மி தான் 27 தான். ஏன்னா காங்கிரஸ் கூட அவங்க லாஸ்ட் ப்ரூஃப் பண்ணது வந்து ஒரு 4.5% 5% தான். ஆனா பாஜக லாஸ்ட் எலெக்ஷன்ல 11% ப்ரூஃப் பண்ணாங்க. அவங்களே வந்து பாஜகவுக்கு அவங்களே வந்து காங்கிரஸ்க்கு கீழே தான் வந்து ரேட் பண்றாரு, எடப்பாடி ரேட் பண்ணிட்டாரு, உட்கார வச்சுட்டாரு. இன்னொன்னு நீங்க இந்த தேர்தல் முடிவுகள் வரும் பொழுது
இது 11% கட்சியாக இருக்குமா? இருக்காது. நிச்சயமா இருக்காது. 4%, 3% கட்சி 4% கட்சியா மாறிடும். நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. 1 லட்சம் ஓட்டு வாங்குறாங்க, எத்தனை ஓட்டு வாங்கிட முடியும் 27 தொகுதிகளில்? இன்னும் சொல்ல போனா ஜி.கே. வாசனும் அவர் சேர்ந்து தாமரை நிக்கிறேங்கிற, அவர் ஏன் தாமரை நிக்கிறான்னு நமக்கு தெரியல. பட் ஸ்டில் வந்து அவர் 32 தொகுதிகள் தாமரை நின்னா கூட 5 தொகுதியுமே ரொம்ப மோசமான தொகுதிகள். அது வந்து அதான் சொல்றேன்ல, ரொம்ப கிளீனா நீங்க தொகுதி ஒதுக்கீடுல கூட நான் எப்படி பாக்குறேன்னா ரொம்ப டஃப்பான டெரைன்லாம் தள்ளி விட்டார். கிட்டத்தட்ட 13 அமைச்சர்கள் தொகுதியை டைரக்டா கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டாங்க. நீங்க ஏற்கனவே அந்த ஃபைட் வந்து பாஜகவுக்கும் டிஎம்கே கூட ஃபைட்னா ஆப்வியஸ்லி டிஎம்கே அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்க. ஆமா, அது பாமகவுக்கும் டிஎம்கேக்குமானா டிஎம்கே அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்க. இது ஏடிஎம்கே டிஎம்கே ஃபைட்ல தான் நம்ம க்ளோஸா நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படி இருக்கும்போது ரொம்ப கிளீனா 14 அமைச்சர்கள் தொகுதியை அவர் தள்ளுறாரு. அப்படிங்கும்போது அப்போ கிட்டத்தட்ட பாஜகவை முடிச்சு விடுற வேலையை அவர் பார்க்கறாருன்னு எனக்கு தோணுது. இங்க வந்து இப்போ பாஜகவை வீழ்த்தியது முதலமைச்சர் ஸ்டாலினா இல்ல விஜயா இல்ல எடப்பாடின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து எடப்பாடி சொல்லி சொல்லுவேன். பாஜகவை எடப்பாடியார் தான் காலி பண்றாரு. அவர் தான் காலி பண்றாரு. குறிப்பா எனக்கு ரொம்ப ஷாக் வந்து டெல்டா தஞ்சாவூர்ல வந்து டிஎம்கே எவ்வளவு ஸ்ட்ராங்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அங்க வந்து பாஜகவுக்கு கொடுத்திருக்காரு. திருவையாறு, கும்பகோணம், அதே போல வந்து திருவாரூர் இப்படின்னு டிஎம்கே ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இதெல்லாம் அங்க வந்து பாஜகவுக்கு கொடுத்திருக்காரு. இன்ஃபேக்ட் புதுக்கோட்டையை டெல்டாவை நம்ம எடுத்துக்க முடியாது. அங்க 2 தொகுதி, புதுக்கோட்டையும் பக்கத்துல இருக்கக்கூடிய கந்தர்வக்கோட்டை தனி தொகுதி, அதே போல அறந்தாங்கி 3 தொகுதி, திருச்சியில கிழக்கு KN நேருடைய தொகுதியை வந்து கொடுத்திருக்காரு. ஆமா இல்லங்க, நீங்க அதான் சொல்றேன் இல்ல, நீங்க அவர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா நீங்க முதல் வேட்பாளர் பட்டியல் வேற ரிலீஸ் பண்ணிட்டாரு. நீங்க பாருங்க, அதெல்லாம் பரவல் நடந்துட்டு இருக்கும்போது முதல் வேட்பாளர் பட்டியல் அவர் வந்து ஒண்ணு என்னுடைய பழைய அமைச்சர்களுக்கு சீட்ஸ் என்ஷூர் பண்றேன். ஆமா, அந்த பழைய அமைச்சர்கள் ஒரு தொகுதியில போன வாட்டி தோத்து போயிருந்தா ராஜேந்திர பாலாஜி தோத்துருக்காரா? தொகுதி மாத்திருக்காரு. சிவி சண்முகம் தோத்துருக்காரா? தொகுதி மாத்திருக்காங்க. வேற தொகுதி நீங்க வந்து மயிலம் வந்துருங்க, விழுப்புரம் வேண்டாம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா அதை முதல்ல என்ஷூர் பண்ணிட்டாரு. சிட்டிங் மினிஸ்டர்ஸ் தொகுதியில் நம்ம போய் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் கூட்டணிக்கு தள்ளுங்க. கூட்டணிக்கு தள்ளி அது ஜெயிச்சாலும் ஒண்ணுல. இன்னொன்னு கடைசியாக ரொம்ப முக்கியமாக செக் பாயிண்ட் எங்க வச்சுட்டாருன்னா, இப்போ இந்த கூட்டணி ஜெயிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கிள் மெஜாரிட்டியா அதிமுக வந்துடும். இனிமேல் போய் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னா ஓகே ஓரமா போய் பேசுவாங்க. எடப்பாடியா ரொம்ப ஸ்மார்ட்டா நீங்க அதுல பாருங்க, இனிமேல் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு யாரும் மைக்க பிடிச்சி பாஜக பேச வச்சுங்களேன், கேட்க முடியாது. ஓரமா போய் பேசுவாங்க, ஓரமா விளையாடு பண்றாங்க. அவ்வளவு முடிஞ்சிருச்சு இல்ல. நீங்க இவங்க 170 பக்கத்துல ரெட்டலையில நிக்கிறாங்க. ஆமா, கூட்டணி ஜெயிக்குதுன்னா ஆப்வியஸ்லி அதிமுக சிங்கிள் மெஜாரிட்டியா வராம ஜெயிக்கவே முடியாது. சோ அந்த இடத்துல ரொம்ப பண்ணிட்டாரு. நான் சொல்றேன், இது கராராக பண்ணாலும் ரொம்ப அமைதியாக, ரொம்ப நம்ம வந்து டெல்லியில போய் நம்ம யோசித்த காட்சிகள் என்பது வேறு, நடந்தது காட்சிகள் வேறு. ரொம்ப அமைக்கபிளா வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபி கதையை முடிச்சிட்டாங்க மாதிரி தான் நமக்கு முடிச்சிட்டாங்க. உண்மையிலே என்னன்னு கேட்டீங்கன்னா அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சதுன்னே தெரியல. குறிப்பா சென்னையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தொகுதிகளை வந்து பாஜக குறி வச்சிருந்தாங்க. மயிலாப்பூர் ஒரே ஒரு தொகுதியை கொடுத்து முடிச்சிட்டாரு. அவங்க வேளச்சேரி கேட்டாங்க, விருகம்பாக்கம் கேட்டாங்க, நீங்க சோழிங்கநல்லூர் மாதிரி நிறைய தொகுதி. அதையும் தாண்டி லாஸ்ட் எலெக்ஷன் சேகர் பாபுக்கு டஃப் ஃபைட் கொடுத்த வினோஜ் துறைமுகம் என்ன நடந்துச்சு நமக்கு பார்த்தோம். அத வந்து கூட்டணிக்கு கொடுக்கல. சோ இதெல்லாம் இந்த மாதிரி எதெல்லாம் வந்து வீக்கா இருக்காங்களோ, நீங்க இந்த டெல்டால கூட போன வாட்டி 2021 அதிமுக ஜெயிச்சது வெறும் 3 இடங்கள் தான். ஆமா, அதுல ஒண்ணு வைத்திலிங்கம் போயிட்டார், ஒரத்தநாடு, நன்னிலம் காமராஜரும் தான். அப்போ அந்த அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, டெல்டால நம்ம வீக்கா தான் இருக்கும், நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அப்போ அதை தள்ளிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு வந்தார். ஜி.கே. வாசன் இப்படி முடிச்சிட்டார். ஸோ ரொம்ப ஸ்மார்ட்டா அதிமுக ஸ்ட்ராங் ஹோல்டு எங்க இருக்கோ அந்தந்த இடங்களை நம்ம எடுத்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு. அது ஒண்ணு. ஸோ கிளீனா 2 பக்கமே தொகுதி பங்கீடுல 2 பேருமே கராராகத்தான் இருந்தார்கள். ஆனால் ரொம்ப அமைதியா கராரா ஸ்மார்ட்டா முடிச்சதுன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி. இப்போ ஸ்டாலின் யோசிப்பார்ல, நம்ம காங்கிரஸ் அவ்வளவு சண்டை போட்டாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, 28 சீட் நம்ம ஈல்டு பண்ணிட்டோம். ஒரு பாஜக நம்ம அதிகமா கொடுப்பாங்கன்னு நினைச்சோம், ஆனா பாருங்க குறைவா குறைச்சு 27 முடிச்சிட்டாரு. பாமகக்கு போன வாட்டி 23, இந்த வாட்டி 18. காரணம் என்ன சொல்லிருப்பாரு? அப்பா மகன் சண்டை. இன்னொன்னு, நீங்க போன வாட்டி 23 என்ன காரணம் சொன்னாங்க? 10% இடஒதுக்கீடு நாங்க குறைச்சிக்கிறோம் சொல்லி சொன்னாங்க. இந்த முறை அவங்க ரொம்ப சிம்பிளா கேட்பார், நிர்வாகிகள் உங்கள் பக்கம் இருக்கலாம், மாம்பழம் உங்களுக்கு கிடைக்கலாம், ஆனால் அப்பாக்கு இருக்கிற வாக்கு வங்கி என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கான வாக்கு வங்கி என்னங்கிறது தெரியாது. அப்படி இருக்கிற இன்னொன்னு யார்கிட்ட இருக்குங்கிறது இப்போ வரைக்கும் தெரியாது. இன்னொன்னு, அவர் இப்போ இந்த போட்டியில இல்லாட்டி பரவாயில்ல, அவர் கண்டிப்பா பையன் எங்கெங்கெல்லாம் ஆளை நிப்பாட்டாரோ அந்த இடத்துல வேட்பாளர் போட்டு அதை பிரிக்க போறாரு. சசிகலா அவர்கள் பண்ண போறாங்க, இவங்களும் பண்ண போறாங்க. அப்ப அந்த ஓட்டு எவ்வளவு பிரிய போகுதுன்னு தெரியல. சோ கொடுக்குற 18 நீங்க வாங்கிக்கங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சு முடிச்சிட்டாரு. மற்ற சின்ன சின்ன கட்சிகளுக்கு வந்து உங்களுக்கு லாபம் தானே சார்? ராஜ்யசபா கொடுத்துருக்காங்களே, ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க, பெரிய லாபம் தான். நிச்சயமாக பாமகவுக்கு பெரிய லாபம் தான். ஏன்னா அவங்களுக்கு இந்த 18 லட்சம் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு சேஃபான ஒரு இடம் கிடைச்சிருச்சு அப்படிங்கறத அவங்க ட்ரால் பண்ணும். இதுல உண்மையிலே ரொம்ப வந்து சர்ப்ரைசிங்கான ஒண்ணு திமுக கூட்டணினா, எல்லாரும் இன்னும் சொல்ல போனா திமுக காரங்களே சொல்றது, எதற்காக தேமுதிகவிற்கு 10 இடங்கள் அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்கின்றது. உண்மையாலுமே தேமுதிகவை அதிமுக கடைசி வரைக்கும் அவங்க வந்து சீண்டவே இல்லை. ஆமா, திமுகவும் அப்படி சீண்டாம இருந்திருந்தால்
தேமுதிகங்கிற கட்சி இந்த எலெக்ஷனோட அழிஞ்சு போயிருக்கும், ஸ்டாலின் தேவையில்லாம தேமுதிக ஆக்சிஜன் கொடுத்து விட்டார். இதை சில இடங்களில் நகைச்சுவை சொன்னேன். முதலமைச்சர் ஸ்டாலினும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு போனை போட்டு தேமுதிக முடிச்சிடலாம் முடிஞ்சிடும் இதோட இந்த அப்படிங்கிறதா உண்மை நிதர்சனம். அதான் நிதர்சனம். ஆனா உண்மையிலேயே சொல்றேன், ரொம்ப ஸ்மார்ட்டா ப்ளே பண்ணது பிரேமலதா விஜயகாந்த். இது ரெண்டு பக்கமும் பேசுற மாதிரி பேசி அவங்க, எனக்கு தெரிஞ்சு நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், 10 சீட் எதுக்குன்னு கேட்குறோம். ஆனா எனக்கு என்னமோ அவங்க உள்ள இந்த வரும்பொழுது அந்த டீலோட தான் வந்திருக்காங்க. எஸ், ஆமா, அந்த டீலோட தான் வந்திருக்கேன். எனக்கு ராஜ்யசபா சீட்டும் எனக்கு வந்து 10 சீட்டும் கொடுக்கறதுனா நான் உள்ள வரேன். ஏன்னா நீங்க அந்த ஈஷா யோகா விழா போது நமக்கு தெரியும், ஆமா, கிட்டத்தட்ட நைட் வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு, காலையில வந்து டீல் சைன் ஆயிடுங்கிற அளவுக்கு பேசிட்டு போது அந்த காட்சிகள் அப்படியே மாறுது. அவங்க ஹோல்டு பண்றாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, அப்படியே நிக்குது. அதற்கு பிறகுதான் அந்த காட்சிகள் எல்லாம் மாறுதுங்கிறத பார்க்க. ஸோ 10 சீட்டோட தான் வந்திருக்காங்க. இன்னொன்று, நீங்க முதலமைச்சர் எப்படி யோசிக்கிறார் ஸ்டாலின் அவர்கள், நமக்கு வந்து சில இடங்கள் க்ளோஸா போகலாம், ஒரு 500-1000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஒரு வித்தியாசமாக ஏற்படலாம். அந்த நேரத்தில் தேமுதிக கொண்டு வர ஓட்ஸ், நீங்க அதே மாதிரி ஓபிஎஸ் கொண்டு வர தென் மாவட்டங்களில் ஓட்ஸ், அதெல்லாம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் சொல்லி யோசிக்கலாம். அது அவங்களோட பார்வையில சரியாக இருக்கலாம். ஆனா எங்க வந்து நெருடல் ஏற்படுதுன்னா, நீங்க 10ன்னு சொல்லிய பிறகு திருமாவளவனுக்கு 8 இவங்களுக்கு 10. எஸ், அதுதான் பெரிய. கம்யூனிஸ்டுக்கு 5 இவங்களுக்கு 10 அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன். நம்ம கம்யூனிஸ்டையும் தேமுதிகவையும் கம்பேர் பண்ண வேண்டாம். நிச்சயமாக விசிகாவையும் தேமுதிகவையும் கம்பேர் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா இது எப்படி, நான் கிட்டத்தட்ட மக்கள் நல கூட்டணியில என்ன காம்பினேஷன் இருந்துச்சோ, மக்கள் நல கூட்டணியில விஜயகாந்த் அதிகமான சீட்ஸ் நின்னாரு, கம்யூனிஸ்ட் அதே போல 25 திருமா நின்னாரு, அதுக்கு பிறகு 20-20 சொல்லி நின்னாங்க. சோ அந்த கணக்குல வந்துட்டாருன்னா அன்னைக்கு இருந்த வாக்கு வங்கிங்கிறது வேற, இன்னைக்கு இருக்கிற 10 வருடம் கழித்து இதை கொடுக்குறாருங்க போது அந்த வாக்கு வங்கி வேறனா. இவங்க பிரேமலதா அந்த கிளைம் தான் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க வந்து எதிர்கட்சியாக இருந்தோம், எங்களோட 8ல ஆரம்பிச்சோம், 10க்கு போனோம், நாங்க எதிர்கட்சியாக இருந்தோம்னு சொல்லி இன்னைக்கு கதை என்ன, அதான் கதை 0.45 அதேதான். ஸோ அதற்கு நீங்க கம்பேரிசன் சொல்றேன், நீங்க ஒரு கட்சியாக திமுக யோசிக்கும் பொழுது ஓகே சில இடங்கள் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். பட் ஆனா மற்றவங்களை உங்க கூட ரொம்ப காலமா பயணிச்சவங்களுக்கு நீங்க கொடுக்கின்ற மரியாதை அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக அதுல வந்து ஒரு கண்டிப்பா இருக்குங்க. நீங்க சோசியல் மீடியால உடனே எழுத ஆரம்பிச்சாங்க, கம்யூனிஸ்ட் தோழர்கள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, விசிக எழுதுறாங்க, இது எதுக்குங்க 10 எதுக்கு கொடுக்குறீங்கன்னு இருக்காங்க. இல்ல திமுக காரங்களே எழுதுறாங்க. அதுதான் சார் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் அன்னைக்கு ஒரு நாள் ஆட்டோல, நான் முந்தின நாள் ஆட்டோல பயணிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் ஆட்டோல பயணிக்கும் போது திமுக ஒரு தொண்டர், அவர் நான் என்ன பார்த்தா பேச ஆரம்பிச்சிட்டாரு, திமுக தான் சார் வாக்களிப்பேன்னு சொல்லி சொல்றாரு. அவர் சொல்றாரு அன்னைக்கு அந்த 8 சிங்க டீல் சைன் ஆகல. அப்ப சொல்றாரு, திருமாவருக்கு அவர் பொதுத் தலைவருங்க, அவருக்கு வந்து நிறைய சீட்டு கொடுக்கணுங்க, எங்க கட்சி ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, கண்டிப்பா அவருக்கு 10 சீட்டு கொடுக்கணும். இது ஒரு திமுக தொண்டரின் குரல். ஓகே, அப்ப அவங்களே அப்படி நினைக்கும் பொழுது திருமாவை வந்து திமுக தொண்டர்கள் எப்படி வேல்யூ பண்றாங்கன்னு நமக்கு தெரியுது நிச்சயமா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வட மாவட்டங்களே ஒரு கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறது தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இது உண்மையிலேயே வந்து தேமுதிகங்கிறது பெரிய ஒரு ஆச்சரியமான ஃபேக்டர் தான் பொதுவாக இருந்து பார்க்குறவங்களுக்கு. ஸோ இதுதான் இந்த 2 கூட்டணியில் நடந்த விஷயங்கள். ஓகே சார், குறிப்பாக 2 கட்சிகளை பற்றி பேசிட்டோம், விஜய் அவர்களை பற்றி நிச்சயம் பேசணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு அதாவது 27ஆம் தேதி வேட்பாளர் அறிமுகம் கூட்டம், 28ஆம் தேதி வந்து முழுமுற்றாக வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறாங்க. முதல் கட்டமாக பெரம்பூரில் ஆரம்பித்து ஒரு 5 தொகுதிகளை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பிரச்சாரம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. 2 கட்சியிலையும் நடந்து முடிஞ்சிருச்சு, எல்லாமே ஓரளவுக்கு ரகசியமாக இருந்தாலும் நியூஸ் எல்லாம் கசிய விடப்படுவாங்க, என்ன நடக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். ரகசிய கோட்டையாவே தாவேக்கா இருக்கு. என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க, எப்படி இந்த எலெக்ஷனை அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க சார்? இல்லைங்க, எலெக்ஷன் ப்ரிப்பரேஷன்ல ரொம்பவே பின்தங்கி இருக்காங்க. இன்னைக்குமே சொல்றேன் இல்லையா, நீங்க இந்த 28 நாட்கள்ல கூட நீங்க வெளிப்படைத்தன்மையோட நடந்துக்கலங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க உங்களோட செய்தி தொடர்பாளர்கள் இப்பயும் டிவியை புறக்கணிக்கிறாங்க, யூடியூப்ஸை புறக்கணிக்கிறாங்க, கொள்கை பரப்பு செயலாளர்கள் மக்கள் கூட்டங்களை புறக்கணிக்கிறாங்க. நான் சொல்ல எப்போ நீங்கள் பிரச்சாரத்தில் நேரம் தூள் கிளம்பிட்டு இருக்காங்க எல்லாரும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. விஜய் வந்து 60 பேரை நேர்காணல் பண்ணார், முதல் வந்த தகவல். 55 வேட்பாளரை பண்ணாருன்னு அடுத்த வந்த தகவல். நம்ம பார்த்த காட்சிகள் விஜய் வீட்டிலேருந்து வெளியே வந்த காட்சிகள், பனையூருக்குள் உள்ளே நுழைந்த காட்சிகள், கேண்டிடேட்ஸாக கொஞ்சம் பேர் பூக்கூடையும் பழக்கூடையும் வச்சுக்கிட்டு நின்ன காட்சிகள். நம்ம நேர்காணல் உண்மையிலே நடந்துச்சுன்னு நீங்கள் நம்புறீங்களா? நான் நம்பலை. நடந்திருக்கா? நான் நம்பலை. நான் என்ன சொல்கிறேங்க, வீடியோ கூட போட வேண்டாங்க, வீடியோ கூட போட்டு விஜய் இந்த கேள்வியை கேட்டார், தம்பி சொல்லுங்கள் உங்கள் தொகுதியில் என்ன பிரச்சனைன்னு கேட்டார், ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் போடுங்க. எடுத்திருப்பீங்கல்ல, 115 பேர் பண்ணியிருப்பீங்களா, ஒரே ஒரு ஃபோட்டோ தான் கேட்குறேன், ரொம்பலாம் கேட்கல. திமுக ரிலீஸ் ஆயிடுச்சு, அதிமுக ரிலீஸ் ஆயிடுச்சு, திமுக வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு, உதயநிதியை பார்த்தோம், KN நேரு பார்த்தோம், பல பேரை பார்த்தோம். அவங்களும் வெளியே வந்து என்ன பேசிட்டாங்க, என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, SR பற்றி கேள்வி கேட்டாங்க, உன்னை பார்த்து சொல்கிறேன் தம்பி நீங்கள் போங்க, இதெல்லாம் நம்ம கேட்டோம். விஜய் கட்சியில் ஒன்று வேட்பாளர்கள் யாராவது வந்து பேசியிருக்கணும். என் தலைவர் வந்து இதை கேட்டார், நானே ரொம்ப திணறி போயிட்டேன், அவர் என்ன இவ்வளோ அரசியல் அறிவு இருக்குன்னு நானே திணறி போயிட்டேன், அப்படி ஏதாவது சொல்லியிருக்கணும். இல்லை விஜய் வந்து நேர்காணல் பண்ணார்னு ஃபோட்டோ ஏன் வரல? சரி ஓகே, திமுகவில் RS பாரதி டேட்டா சொன்னார், 12,000 பேர் நாங்கள் நேர்காணல் பண்ணியிருக்கோம். ஆமாம், கரெக்டாக. கட்சிக்கு இவ்வளோ வருமானம் வந்துச்சு, அதன் மூலமாக
வருமானம் வந்தது? தாவேக்கால எத்தனை வேட்பு மனுக்கள் விருப்ப மனுக்கள் திரும்பி வந்தது? ஒரு தொகுதிக்கு எத்தனை பேரை விஜய் நேர்காணல் பண்ணார்? இல்லை மாவட்ட செயலாளர் ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு ஏற்கனவே செலக்ட் பண்ணி தம்பி கையெழுத்து போடு பண்ணி அப்படின்னு சொன்ன மாதிரி இது கையெழுத்து போட்டு விஜய் கொடுத்துட்டாராம். இது தமிழ்நாடு கதை. பாண்டிச்சேரி 30 பேர் விஜய் எப்போது பார்த்தாரா? நீங்கள் மாற்று நானே பல சொல்லியிருக்கேன், பல பேர் கட்சிக்கு வரக்கு தயாராக இருந்தாங்க. இதெல்லாம் ஸ்பென்ட் ஃபோர்ஸ் பிரதர் ஜான் ஆரோக்கியசாமி சொன்னார். காலையில் வர்றாரு சாய்குமார் பாஜகலேருந்து, வாங்க சாயந்தரம் சீட் வாங்கிட்டு போயிடுறாரு. இது என்ன கதை? இது என்ன ஃபோர்ஸ்? இது வட மாநிலங்கள்லாம் இப்படி நடக்கும். இது விஜய்க்கு தெரியுமான்னு நான் கேட்குறேன். இப்படி ஒரு கட்சி எப்படிங்க தெரியும்? விஜய் பார்த்து அட்லீஸ்ட் போட்டோ அது வந்துச்சா? விஜய் நீங்க கொஞ்ச நாளா அட்லீஸ்ட் அது வருது, யாரோ ஒருத்தர் வந்து சால்வ் போடுறாரு, அவர் சால்வ் போட்டு கொஞ்ச நாள் காணாம போயிடுறாரு, இல்ல வேற கட்சியில போய் உட்கார்ந்துருக்காரு, இதெல்லாம் பாக்குறோம். இதுல என்ன நடக்குது? நமக்கு ஏதாவது ஒரு வெளிப்படைத்தன்மை நான் கேட்கிறேன். இந்த 28 நாட்கள் கூட விஜய் இப்படி வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்காரு, இல்ல வந்து வெளியே வர மாட்டாங்கிறாருன்னா நீங்க சிஎம்னு எப்படி சொல்றீங்க? எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்கிறது ரொம்ப குழப்பமா இருக்கு. இன்னொரு சொன்னீங்க, இப்போ வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்கன்னு நீங்க செய்திகள் வந்துச்சு, எலெக்ஷன் கமிஷன்ல பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நான் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்ததுனால நான் அதை உறுதிப்படுத்துறேன். அவங்க சொல்ற செய்தி நான் எதுவுமே நம்பல. ஒரு நாளைக்கு 5 தொகுதி, நேற்று பெரம்பூர்ல, நாளைக்கு ஆரம்பிச்சு அண்ணா நகர், கொளத்தூர் இதெல்லாம் நிறைய போறாரு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. நான் சொல்றேன், இது தொடரப்போதா? ஏன்னா இப்போ இவங்க எழுதுற கதைகள் தொடர்ச்சியாக 20 நாட்கள் அண்ணன் களத்தில் வேலை செய்ய போறாரு. நான் சொல்றேன் நடக்காது. ஜானோட ஆரம்ப கட்ட பிளான், நான் இருக்கும் போதே போட்ட பிளானுங்கிறது கேட்டிங்கன்னா, பிரதர் எலெக்ஷன் டயத்தில் ஒரு 10 பாயிண்ட்டுக்கு தலைவர் போவார், 10 பாயிண்ட்டுக்கு போவார். இந்த 10 பாயிண்ட்ல பேசிட்டு வந்துடுவார். அதுதான். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி தொடர்ச்சியாக பிரச்சாரத்தில் கிட்டத்தட்ட ஜெயலலிதா பாணி. ஜெயலலிதா பாணியா இருந்தாலும் தினமும் அவங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் பேசிட்டே இருப்பாங்க. ஆமா, தினமும் மக்கள் திரளா கூட்டம் இருக்கும். இன்னொன்று தினமும் பேசுவாங்க. இன்னொன்னுங்க, அவங்க ஆர்கே நகர் போனால் ஆர்கே நகர் என்ன இஷ்யூஸ்னு அவங்களுக்கு தெரியும், மயிலாப்பூர் போனால் என்ன இஷ்யூங்கிறது தெரியும், நீங்கள் மாவட்டத்தை விட்டு வெவ்வேறு மாவட்டம் மதுரையில் என்ன பிரச்சனை எல்லாமே தெரியும். விஜய்க்கு இப்போ ஒரே நாளைக்கு 5 ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுக்கணும். நீங்கள் அண்ணா நகருக்கு ஒரு ஸ்கிரிப்ட், குளத்தூருக்கு ஒரு ஸ்கிரிப்ட், இல்லை எனக்கு தெரியல ஒரே ஸ்கிரிப்டே எல்லா இடத்துலையும் சார் ரிப்பீட் பண்ணுங்க சார், எல்லாமே சென்னை தான் சார் சொல்லிடுவாங்களான்னு தெரியல. ஸோ நாளைக்கு ஒரு இடத்துக்கு நாளைக்கு போகிறாங்கன்னா அந்த இடம் முடிஞ்சு திரும்ப அதே ஒரு பேச போகிறோம். சனிக்கிழமை அரசியல் மாதிரி சனிக்கிழமை அரசியல் நாங்கள் வெளியே வந்தால் 6 நாள் மக்கள் பேசுவாங்க, அதே மாதிரி கூட அவங்க செய்வாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 நாள் கேப் விட்டிங்கன்னா அடுத்த 4வது சனிக்கிழமையில் தேர்தல் முடிஞ்சிடும். எஸ், அதுதான் இங்கே சிக்கல். விஜய் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாமானே அப்படின்னு கேட்டால், பிரேக் எடுத்துக்க தம்பி, நீங்கள் திரும்பி வரும்போது எலெக்ஷன் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதா சிக்கல். ஸோ இப்போ கூட தொடர்ச்சியாக நம்ம களத்தில் இருக்கணுங்கிறது இந்த கட்சியில் யாருக்குமே இல்லைங்கிற ஆச்சரியமாக இருக்கு. ஒன்று. இன்னொன்று, எல்லா கட்சிகளும் இப்போ நீங்கள் நிறைய, இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு வேட்பாளர் பட்டியல் விட்டாங்க. எல்லா ஊர்களிலும் பரவலாக எல்லா மினிஸ்டர்ஸும் இருக்காங்க. யார் வேட்பாளர்னு ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒன்றுங்க, இப்போ புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை தொகுதி ஃபுல்லாக கவர் பண்ணிக்குவார். ஆமாம். நீங்கள் வந்து இப்போ ஓஎஸ் மணியன் நாகப்பட்டினம், திருவாரூர் அதை பார்த்துக்குவார். நீங்கள் வந்து அதே மாதிரி ராஜேந்திர பாலாஜி, நீங்கள் வந்து கொஞ்சம் விருதுநகர் அந்த சைடில், செல்லூர் ராஜு மதுரை, நீங்கள் இது மாதிரி நம்ம ஒரு ரீஜனல் வைஸா அது மேற்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தங்கமணி, வேலுமணி நிறைய எடப்பாடியாரே இருக்காரு. இப்போ இந்த கட்சியில் நமக்கு தெரிந்த முகங்கள் ரொம்ப நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடலை. நாளைக்கு வேட்பாளர் பட்டியல் பார்க்கும்போதே இவர் யார் நம்ம தேடிட்டு இருப்போம். நம்ம தெரிந்த முகங்கள்னு ஒன்று இருக்குது. ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், ராஜ்மோகன், சீட்டா நிர்மல்குமார். இதில் நீங்கள் பாருங்கள், நான் இது உத்தேசப்படையில தான் சொல்கிறாங்க. புஷி ஆனந்த் டி நகரில் நிற்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆதவ் அர்ஜுனா வெள்ளிவாக்கத்தில் நிற்கிறார். ராஜ்மோகன் முதல்ல பெரம்பலூர் நாங்கள் அவரே இந்த டிக்ளேர் பண்ணிட்டார், நான் எக்மோரில் தான் நிற்கிறேன், நல்லா சாப்பிட வரேன்னு சொல்லிட்டார். அப்போது இந்த தெரிந்த முகங்கள் எல்லாமே சென்னையிலேயே முடங்குறாங்க. நான் கேட்டேன் என்னங்க லாஜிக்னு கேட்டேன். சார் வாய்ஸ் ஆஃப் காமன் ஆஃபீஸ் இங்கே தான் சார் இருக்கு. இதெல்லாம் ஒரு லாஜிக்கா? விவோசி ஆஃபீஸ் சென்னையில் இருக்கிறதுக்கும் இவங்க சென்னையை குறிவிப்பதற்கு என்ன காரணம்? அங்கேருந்து போய் டேட்டா தான் வாங்கிட்டு வருவாங்களான்னு தெரியல. இன்னைக்கு என்ன பண்ணணும் காலேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிட்டு வருவாங்களா இல்லை என்னன்னு தெரியல, இல்லை அங்கேருந்து ஆளன் பண்ணுமான்னு தெரியல. இதுதான் அவங்க சொல்கிறாங்க. இதுதான் சார் இது லாஜிக்குங்கிறாங்கன்னா கேட்குறேன். சரி, ஓகேங்க, மற்ற மாவட்டங்களுக்கு மற்ற ஜோன்ஸுக்கு யார் போவா? அப்போ நீங்கள் விஜயும் வந்து ரொம்ப பாயிண்டடாக 10 இடங்களுக்கு போகிறாரு, 10 பாயிண்ட்டுக்கு போகிறாரு. இப்போ மதுரையில் வந்து இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுக்க போகிறோம்? காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, அவங்களே நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டீங்க. என்ன சப்போர்ட் கொடுப்பீங்க? அவன் சப்போர்ட் எதிர்பார்ப்பானா இல்லையா? நீங்கள் அட்லீஸ்ட் மாவட்ட செயலர் இருந்தால் கூட அவன் வந்து நகரம், கிளை, ஒன்றிய, அப்போ வாப்பா காசு வாங்கிக்குவாங்க, நீங்கள் ஆள் வாங்கன்னு சொல்லுவாங்க. புதுசாக ஒரு கேண்டிடேட்டை போடுறீங்க, யாருன்னு கூட தெரியாது. காசு பணம் செலவு பண்ணுவாரான்னு கூட தெரியாது. அவர் தேடுவார், யாருப்பா இங்கே தாவேக்கா மாவட்ட செயலர் வந்து சப்போர்ட் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? அப்போது நீங்கள் ஒரு தடவை கட்சி தலைவரோ கட்சி பொதுச் செயலரோ போயிட்டு இவர் தான் கேண்டிடேட், வண்டியில் பேனில் ஏற்பா, நீ வணக்கம் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் தெரியும். இந்த மாதிரியான ஒரு நிலையில் நீங்கள் எல்லாருமே இங்கே முடங்கிடுவாங்க. ஏன்னா இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ ராஜ்மோகன் வந்து எக்மோரில் உட்காருவாரா இல்லை அவர் போய் கன்னியாகுமரியில் பிரச்சாரம் பண்ணுவாரா? எக்மோரில் தான் உட்காருவார். எனக்கு நான் ஜெயிக்கணும், அவர் தப்பு இல்லை. இப்போது ஆதவ் அர்ஜுனா என்ன பண்ணுறாரு, ரொம்ப நாள் சொல்லிட்டார், நான் வெள்ளிவாக்கத்தில் ஜெயிக்கணுங்கிறது எனக்கு பிரதான குறி, என் கட்சி அப்படி புஷி ஆனந்த் டி நான் ஜெயிக்கணும். அப்போ இந்த ஒட்டுமொத்த கட்சியுமே இங்கே தான் செயல்பட போகுதுன்னா மற்ற மாவட்டங்களுக்கு யார் போவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று, நீங்கள் பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், இங்கேயா இருக்கட்டும்,
மாவட்ட செயலாளர்கள் லிஸ்ட் நீங்கள் நாளைக்கு வரும்போது கூட நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். அந்த வேட்பாளர் பட்டியலில் எத்தனை சதவீதம் மாவட்ட செயலாளர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க இல்லை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. மாவட்ட செயலாளர்கள் 2 விதமாக இருக்கிறாங்க. ஒன்று புசியானது மாதிரி நானும் நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லை, கீழே இருக்கிற அமைப்புகள்கிட்ட சம்பாதி. இப்போ ஒருத்தர் நான் இப்போ வரும்போது பேசுவார் மாவட்ட செயலாளர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, நான் நிறைய சம்பாரிச்சு நான் சீட்டு வாங்கிட்டேன் தம்பி, வட்டத்தடி கூப்பிட்டு சொல்கிறாரு எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடு. எல்லா வட்டத்தடியும் மொத்தம் 15 வட்டம் இருக்குது. ஓகே, எல்லா வட்டத்திலையும் 5 லட்ச ரூபா கொடுன்னு சொல்லி கேட்குறாரு. அண்ணே முடியலை, நான் எவ்வளோ தானே நீ பிடுங்கன்னு அவங்க கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் முடியாது, உனக்கு கவுன்சிலர் சீட்டு வேணும்னா நீ கொடு. அவங்க வைக்கிற டிமாண்ட் கவுன்சிலர் சீட்டு வேணும்னா. நீ என்ன சொல்லி ஏமாத்துறாங்கன்னா, எப்படின்னு தளபதி ஜெயிச்சிருவாரு, நான் ஜெயிச்சிருவேன், அப்புறம் நாளைக்கு கவுன்சிலர் நீ ஆகணுமா ஆக வேண்டாமா? சார் திமுக அதிமுக கூட இப்படி நடக்காதே சார். இது நடக்குது. வட்ட போஸ்ட் வேணுமா வேணாமா உனக்கு? அதனால தான் போஸ்டிங் கூட நான் ஆஃபீஸில் அறிவிக்காமல் இருக்காங்க. உனக்கு போஸ்ட் வேணும், நாளைக்கு கவுன்சிலர் ஆகணும்னா செலவு பண்ண. அவன் என்ன சொல்கிறான், ஐயோ ஏற்கனவே 20 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன், சரி கூட 5 லட்சம் தானே, சரி நான் எப்படியா பார்த்து பண்ணுறேனே, இல்லை எனக்கு வண்டி பிடிச்சி கொடு, எனக்கு ஆள் பிடிச்சி கொடு, எனக்கு இப்படி இது பண்ணு அது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக இது 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 ஒரு டைப். இன்னொரு டைப்பு, என்னால் செலவு நான் ரொம்பலாம் காசெல்லாம் அடிக்கலைங்க யார்ட்டையும், நான் பேசாமல் இருக்கேன். அப்போது நீ ஒதுங்கிக்க, ஆள் பிடிச்சி கொடு, 5 கோடி ரூபா தலைக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்க, ஓகே கட்சிக்கு 1 கோடி ரூபா, எனக்கு 4 கோடி ரூபா, உனக்கு ஏதாவது பார்த்து செய்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரியான சில மாவட்ட செயல். யாருக்கு 1 கோடி? 1 கோடி கட்சிக்கு தாவேக்காக்கு, ஓகே 4 கோடி புசியானதுக்கு, 5 கோடி ரூபாய்க்கு வேலை பேசுகிறாங்க. பாண்டிச்சேரி அப்படி தான். இப்போ நீங்கள் பாண்டிச்சேரியில் வந்தோன்னே எப்படி கேண்டிடேட் ஆக முடியுது? இப்போ பாண்டிச்சேரியில் நீங்கள் புசியானதோடைய ஆட்கள், பாண்டிச்சேரியில் 5 கோடி ரூபா இருந்தா சுயேட்சாவே போட்டு எம்எல்ஏ ஆயிடலாமே சார். எனக்கு அதான் சார் ஆச்சரியமா இருக்கு. அவங்க எதுக்கு வந்து விஜய் கட்சிக்கு காசு கொடுத்து அவங்க வந்து எம்எல்ஏ ஆகணும்? அது வந்து 5 கோடி ரூபா இருந்தா ஈஸியா பாண்டிச்சேரியில எம்எல்ஏ ஆயிடலாம். அதாவது சில நேரம் பேரம் பேசப்படுது, புரியுது, பேரம் பேசுறாங்க. இப்போ நீங்க ஒண்ணு இல்லை, இதை பனையூர் வாசல்ல நின்று புசியானந்த் 5 கோடி வாங்குகிறார், இந்த ஸ்ட்ரைக் பண்ணாங்களா இல்லையா? நீங்க பாத்தீங்களா இல்லையா? பண்றாங்க. அப்போ ஒருத்தர் கூட சொல்றாரு, தளபதி இப்பெல்லாம் சொல்லாதப்பா, தளபதிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லப்பா. தளபதி இது எப்படி சம்மந்தம் இல்லை? ஒரு நண்பர் ஒருத்தர் பேசுறாரு, ரொம்ப ட்ரை பண்றாரு, ஒரு சீட்டை கிடைக்கல, வேற ஒரு சோர்ஸ் மூலியமா விஜய் லைனுக்கே போய் பேசுறாரு. ஓகே, அவர் கடைசியா என்ன சொல்றாரு, விஜய் என்ன சொல்றாரு, எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் கேட்கிறாரு. விஜய் சொல்றாரு விஜய் வேட்பாளர் பட்டியலுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் சார்? அவர் தானே சார் தலைவர், அவர் தானே சார். அது நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன், நான் சொல்ல மாட்டேன், அவர் தலைவர்லாம் கிடையாது. நீங்க சொல்றீங்க, நீங்க நினைச்சுக்கிறீங்க அப்படி. அவர் என்ன பண்ணுவாரு, எனக்கு அது அதெல்லாம் புசியானை பார்த்துக்கிறாரு, ஜான் பார்த்துக்கிறாரு. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த 115 பேருங்கிறது எழுதி கொடுக்கப்படுகிறதுக்கு நீங்கள் வந்து விஜய் சைன் பண்ணுறாரு. நாளைக்கு ஒரு இடத்துக்கே போகிற பார்த்து கோயம்புத்தூர் 10 பாயிண்ட் போகிற வச்சுக்கோங்களேன், கோயம்புத்தூர் யார் பண்ணின்னு கேட்பார் அவர். சார் நீங்கள் தான் சார் ஏஃபார்ம் பிஃபார்ம், அப்படியா நானாக கொடுத்தேன், கையெழுத்து போட்டு சார் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு யார் பண்ணி, இதுதான் உண்மையான நிலை. இப்படி நீங்கள் என்ன இதில் என்ன சிக்கல் வரும்னா, உங்கள்கிட்ட 5 கோடி ரூபா காசு கட்டிட்டு அவன் போகிறாரு, அவர் உண்மையாக இருப்பாருன்னு என்ன நிச்சயம்? நீ பார்க்குறோம் காங்கிரஸில் இருக்கிற ரொம்ப காலமாக இருக்கிறவங்களே கொஞ்சம் இருங்க, பாஜக போய் ஓட்டு போட்டு வந்தது ராஜ்யபாலன் அவங்க போயிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது 5 கோடி ரூபா கொடுத்து யாருன்னே தெரியாத ஒருத்தர் கொண்டு வந்து நீங்கள் நிப்பாட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? திமுக அதிமுக போய் அண்ணே பார்த்து பண்ணுங்க, நமக்கு ஒரு 7 கோடி கொடுத்துருங்க, 7C கொடுங்க, இல்லை 6C கொடுங்க, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், இல்லை உங்களுக்கே கூட வேலை செய்கிறேன், நான் மக்கள்லாம் ஒருத்தர் விசில எடுத்து தூக்கி போட்டு சூரியனை கொண்டு வரேன் சொல்லுங்க, என்னோட நடக்கும். இதுதான் இந்த பிளானை வந்து அழகா டிஎம்கே பண்ணிடுவாங்க. அவங்க ஒன்றும் பெருசா ஈஸியா பண்ணுவாங்க கிடையாது. அது வந்து ரொம்ப த்ரெட்டா இருக்காரு, இவர் நிறைய வாக்கு சதவீதத்தை பிரிக்க போறாருன்னா இந்த பிளான் கண்டிப்பா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இதெல்லாம் அரசியல் நடக்கிற ஒண்ணுதான், இதெல்லாம் நடக்கும். நார்த் இந்தியால இது வழக்கமா நடக்கும், தமிழ்நாடு அப்படி பெருசா பார்த்தது கிடையாது, நடக்கும். சோ இந்த ரியாலிட்டி எல்லாம் விஜய்க்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. இது தெரிஞ்சிருந்தா விஜய் வந்து சரி நம்ம ப்ராப்பராக நான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறேன், கூட்டிட்டு வாங்க, ஒரு தொகுதிக்கு எத்தனை வேட்புமனு வந்துச்சு, எத்தனை விருப்பமனு வந்துச்சு, அதை மீடியாவுக்கு சொல்லுங்க, இவ்வளோ காசு வந்துச்சு எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பார். இது எதுவுமே சொல்லாமல் இன்னைக்கும் தகவலை கசிய விட்டுக்கலாம் அப்படிங்கிறதா அந்த நிலைமையில தான் போயிட்டு இருக்கு. அதனால தான் இது எதுவுமே நான் சொன்னேன், எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து வரும்போது நான் நம்புறேன், விஜய் தாவே கலந்து வந்தால் நான் எதையுமே நம்ப தயாராக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி கூடவே சொல்கிறேன், பெரம்பூர்ல நிப்பார் சொல்லி சொல்கிறாங்க, வேட்பாளர் பட்டியலில் பேர் வந்தால் நான் நம்புறேன். ஓகே, இல்லாட்டி நான் நம்பருக்கு தயாராக இல்லை. ஏன் சார் நிற்க மாட்டாருங்க? ஏன்னா என்ன பொறுத்த நிற்க மாட்டாருங்க. நாளைக்கு பார்ப்போம், வேட்பாளர் பட்டியல் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, முதல் வேட்பாளர் பட்டியலில் வருதாங்கிறத பார்ப்போம். அவர் பெரம்பூர்லேயே அவர் ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க, அப்போ வந்து யாருக்காக ஆரம்பிக்கிறார், அவருக்காகவே ஆரம்பிக்கிறாங்கிறது நாளைக்கு பார்ப்போம். ஓகே சார், அதே போல் இந்த களத்தில் யார் சார் முந்துறாங்க? குறிப்பாக டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, நாம் தமிழர்னு ஒரு 4 கார்னர் கான்டெஸ்ட், க்ளோஸ்லி ஒரு 3 கார்னர் கான்டெஸ்ட்டாக இருக்க வாய்ப்புக்கு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போதைக்கு களம் என்பது யாருக்கு சார் சாதகமாக இருக்குது, யார் களத்தில் முந்துறாங்க? இல்லைங்க, திமுக மேலே அதிருப்திகள் நிச்சயமாக இருக்கிறது. ஓகே, ஆன்டி இன்கம்சிஸ் இருக்குது நிச்சயமாக. அந்த ஆன்டி இன்கம்சி என்ன சொல்லப்போனால் நம்ம போன வாட்டியே பேசணும், டிசம்பர் 20 பயங்கரமாக இருந்துச்சு. அதை அதிமுகவோ இல்லை தாவேக்கோ சரியாக பயன்படுத்திட்டாங்கன்னா இல்லைன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து போராட்டங்கள் நிறைய நடந்துச்சு. என்ன பிரச்சனை? டாக்டர் ஜியாட்டோ போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் உங்கள் பிரச்சனை தீர்த்து கொடுக்கன்னு சொல்ல முடியாது. போட்டதே அவங்க தான்.
ஆசிரியர்கள் போராட்டத்தில் போய் கவலைப்படாதீங்கப்பா 17 ஆசிரியர்களை நான் பெர்மனன்ட் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. செவிலியர்கள் 17 செவிலியர்கள் இல்லை தொகுப்பு செவிலியர்கள்ட்ட போய் அதை சொல்ல முடியாது. ஸோ அந்த சங்கடம் அவர்களுக்கு இருக்கு. பயன்படுத்த தவறு தாவேக்க. எதற்குமே நான் ரொம்பலாம் சொல்லலை, 2 வரி ட்வீட். செவிலியர்களோட நான் உடன் இருக்கின்றேன், ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அவங்களுக்கு பணி நிரந்தரம் ஏதோ ஒன்று சொல்லணும். ஸோ அவங்களோட சாய்ஸுங்கிறதே இன்னைக்கு என்னப்பா இது இப்படி மோசமாக இருக்குது இந்த அரசியல் களம் அப்படின்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க. திமுக டிஏபிஎஸ் கொண்டு வந்து ஒரு மாதிரி சமாளிச்சாங்க. 17 ஆசிரியர்களுக்கு 12,000 15,000 அப்படிங்கிறத சொல்லி கொண்டு சமாளிச்சாங்க. இல்லதே ஒரு மாதிரி சமாளித்து முடிச்சிட்டாங்க. இந்த உரிமை தொகை 5,000 ரூபாய் போட்டதுங்கிறது பெரிய அளவில் ஒர்க் அவுட். ஏன்னா கிட்டத்தட்ட அன்னைக்கு தான் வந்து விஜய் அந்த மகளிர் இல்லை சேலத்தில் குறிப்பிடாரு. அன்னைக்கு அந்த பேசு பொருளாகவே மாறலை. முழுக்க உனக்கு காசு வந்துருச்சா, உன் அக்கௌண்ட்டில் ஏறிச்சா, என் அக்கௌண்ட்டில் ஏறிச்சா, உனக்கு ஏறாட்டி எப்போ ஏறும், இதுதான் பேசு பொருளாக இருந்தது. அது ஒரு பெரிய அளவில் அவங்க இதை பார்க்குறாங்க. கடைசி நேரத்தில் அந்த லேப்டாப் கொடுத்தது, இந்த மாதிரி ஓல்டேஜ் பென்ஷன் கொடுத்தது, கிட்டத்தட்ட தினம் அறிவிப்பு தான். தாய்மானவர் திட்டம் இப்படின்னு வரிசையாக அறிவிப்புகளாக வந்துட்டு இருந்துச்சு. அது எல்லாமே வந்து திமுகவிற்கு கை கொடுக்கக்கூடிய திட்டங்களாகத்தான் இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி லிஸ்ட் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நீங்கள் அதே மாதிரி நீங்கள் பெண்கள் பாதுகாப்பு இதெல்லாம் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது. அதனால சில அடிகள் வாங்க தான் செய்வாங்க. தேர்தல் அறிக்கைகள்னு சொல்லும் பொழுது இது எவ்வளவு தூரம் எக்ஸ்போஸ் பண்ணி பேச தேர்தல் அறிக்கையில் திமுக என்னதான் வந்து 70% 80% நிறைய செய்யாத விஷயங்களும் இருக்கதான் செய்யுது. பட் அதெல்லாம் அவங்க ஓவர் கம் பண்ணுறதுக்கான தொடர்ச்சியாக வேலைகள் செய்வாங்க. இன்னொன்று, இப்போ எடப்பாடி அவர்களால் தேர்தலுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம். திமுக என்ன சொல்ல போகிறாங்கிறது எனக்கு பெரிய கேள்வியாக. ஓகே, ஏன்னா டக்குன்னு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, 2021 எடுத்து தூக்கி போடுவாங்க. 2021 இதெல்லாம் முடிச்சிட்டிங்களா, அப்போ 2026 இது எப்படி நீங்கள் தேர்தல் அறிக்கை கொடுக்குறீங்க? நீங்கள் ஒன்று உரிமை தொகை 1000 2,000 ஓகே உங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மற்ற விஷயங்கள்லாம் அதை அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. மது குறித்து திமுக என்ன பார்வை வைக்க போகிறாங்க? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பழையபடி படிப்படியாக குறைக்கும். ஏன்னா இது ஒரு பேசுபொருளாக இல்லைங்கிறது ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது. மது விலக்கு நிச்சயமாக திமுக சொல்ல மாட்டாங்க. பட் ஆனால் என்ன செய்கிறாங்க? ஏன்னா போன வாட்டி விட்டுட்டாங்க. 2016 மதுவிலக்குல இருந்து 2021 அதை கம்ப்ளீட்டாக கை விட்டுட்டாங்க. அப்போ மது குறித்து ஏதாவது பார்வை செலுத்த போகிறாங்களா, செலுத்தலையா அப்படிங்கிற சில கேள்விகள்லாம் இருக்குது. அதை தாண்டி இன்னைக்கு வந்து திமுகவுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இந்த மகளிர் மண்டல மாநாடு, இளைஞர் மண்டல மாநாடு, மகளிர்கிட்ட ஒரு டீம் போட்டு அவங்கள வந்து நிறைய வீடுகளுக்கு திமுக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, கேண்டிடேட் இல்லாட்டி கூட திமுக பல இடங்கள் வீடுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அதிமுக கேண்டிடேட் வெயிட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அவங்களும் போவாங்க, பட் கேண்டிடேட் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 2 பேரில் ஆன்டி இன்கம்பன்சி இருக்க தான் செய்தனாலும் அதை தாண்டி அதை சமாளித்து அதை ப்ரோ இன்கம்பன்சி எல்லாம் கொண்டு வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒரு மாதிரி சமாளித்து கொண்டு வந்ததில் இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா எட்ஜ் வந்து டிஎம்கே தான் இருக்கு. நான் பார்க்க இது ப்ரெடிக்டபிளான எலெக்ஷன் சொல்ல வரீங்களா? ப்ரெடிக்டபிளான எலெக்ஷன் தான். யாருக்கு எவ்வளவு நம்பர்ஸ் வர வாய்ப்பு இருக்கு? என்னுடைய கணிப்பு வந்து ஒரு 170 வரைக்கும் டிஎம்கே பிளஸ் போகலாம். 170 வரைக்கும் போகலாம். டிஎம்கே ஃபுல்லா ஒரு கூட்டணியா சேர்த்து சேர்த்து போகலாம். கூட்டணி 170 வரைக்கும் போகலாம். 170ங்கிறது பெரிய நம்பர். பெரிய நம்பர், நிச்சயமா பெரிய நம்பர் தான் சொல்றேன். நீங்க அதனால தான் நீங்க இப்போ மற்ற கூட்டணி கட்சிகளோட கான்ட்ரிபியூஷன் அந்த ஒரு 500,000 வாக்கள் வித்தியாசத்தில் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கவனமா இருக்காங்க. ஓகே, அதில் கவனமா இருக்காங்க. இன்னொன்று, இந்த நம்பர்ஸ் நான் கொடுக்குற ஒரு காரணம், விஜய் பிரிக்க போற வாக்கள் என்பது நிறைய பேர் டிஎம்கே வாக்கள் இல்லை, டிஎம்கே வாக்கள் இல்லை, டிஎம்கேட வாக்கள் வந்துடும். ஆன்டி இன்கம்பன்சி வாக்களை பிரிப்பார். அது 2 3 உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தாண்டி அதிமுக வாக்களை அவர் எடுப்பார். எல்லா சர்வேயும் நீங்கள் வந்து அந்த சர்வே 9% கொடுத்தாலும் சரி, 17% கொடுத்தாலும் சரி, ஒரு ஃபேக்டர் காமனாக இருக்குது. ஏடிஎம்கே ஓட்ஸை விஜய் பிரிக்கிறார். அது எம்ஜிஆர் ஜெயலலிதா அதே பாணியில் விஜய் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க அப்படிங்கிறது. பட் ஆனால் அதை முழுக்க அறுவடை செய்வாருங்கிற கேள்வி இருக்குது. ரொம்ப க்ளோஸர் எலெக்ஷன் போகும்போது யார் கேண்டிடேட்டுங்கிற கேள்வி. இப்போ யார் கேண்டிடேட், இப்போ நீங்கள் நாளைக்கு கேண்டிடேட் லிஸ்ட் வருது, நீங்கள் எடுத்துக்குவீங்க. ஓகேங்க, சென்னை சேகர் பாபு, இந்த பக்கம் யாருப்பா அதிமுக அப்படின்னு பேசுவீங்க. தாவேக்கல யார் நம்ம யோசிப்போம். இவர் யாருங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் ஒவ்வொரு தொகுதியாக நீங்கள் போகும்பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் பின்தங்குற வாய்ப்புகள் இருக்குது விஜய். இன்னொன்று, நீங்கள் போலிங் பூத்தில் விஜயால் ஆட்கள் இன்னைக்கு போட முடியுமா? பெரிய கேள்வி, பெரிய சேலஞ்ச் தான். அவர் சொல்கிறாங்க நிறைய இருக்காங்கன்ட்டு. மேபி வெள்ளிவாக்கத்தில் ஃபில் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து வெவ்வேறு தொகுதி, சில தொகுதிகளை ரொம்ப இவங்க தலைவர்கள் நிற்கிற தொகுதியில் ஆட்களை எப்படியாவது கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. ஓகே, எல்லா தொகுதிகளிலும் அவர்களால் ஆட்களை இறக்க முடிகிறதா? அது ரொம்ப டஃப். அது நீங்கள் கேம்பெயின் போதே அது எக்ஸ்போஸ் ஆகிடும். நோட்டீஸ் போய் கொடுக்கும்போது விஜய் கட்சியில் வந்து நோட்டீஸ் கொடுக்குற எத்தனை பேர் வந்தாங்கிறது எக்ஸ்போஸ் ஆகிடும். எல்லா ஏரியாக்களும் கவர் பண்ணாங்கிறது எக்ஸ்போஸ். ஓகே, அதில் சிக்கல். விஜய் எவ்வளோ சார் வாங்குவார்? டிஎம்கே 170+ போகிற வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. டிஎம்கேக்கு தான் நீங்கள் எட்ஜ் கொடுக்குறீங்க. விஜய் எவ்வளோ வாங்குவார்? விஜய் எத்தனை இடங்களில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது? எத்தனை % வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது? என்னுடைய கணிப்பு 8-12, குறைந்தபட்சம் 8%. அங்கீகாரப்பட்ட கட்சியாக முதல் தேர்தலே மாறுவார். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. நல்ல ஒர்க் பண்ணார் இந்த சென்ஸ் வந்து கடைசி நேரத்தில் அந்த கேண்டிடேட்ஸ் அது இதுன்னு கொஞ்சம் தான் பண்ணாங்கன்னா 12 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டுவதற்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்ச சில பேர் 15-17 கொடுக்கறது ஏன் நான் கொடுக்கலன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபேக்டர்ஸ்னால தான். கேண்டிடேட் ஒரு பெரிய ஃபேக்டர். ஓகே, விஜய் களத்திற்கு ரொம்ப பிரச்சாரத்துக்கு எல்லா இடங்களுக்கும் போக முடியாதுங்கிற ஒரு ஃபேக்டர். ப்ளஸ் வந்து பூத் கமிட்டியில் பெருசாக ஆட்களை இருக்க மாட்டாங்கிற ஒரு ஃபேக்டர். இந்த ஃபேக்டர்ஸ்னால அது மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டில்
தாவேக்க பெருசாக அடி வாங்கி தோத்துருவாங்கன்னு நான் பார்க்குறேன். ஓகே சார், எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தீவிர அரசியல் விஜய் பண்ணுவாரா? தீவிர அரசியல் பண்ண மாட்டாருங்க. சில குடும்பத்தில் சில மாற்றங்கள் நடக்கும். நான் ஜோசியர் மாதிரி பேசுகிறேன்னு நினைக்கிறேன். குடும்பத்தில் சில மாற்றங்கள் நடக்கும். விஜய் வந்து மறுபடியும் திரைப்படங்களை நடிப்பார். அதற்கான வேலைகளை அவர் ஜரூராக பார்த்துட்டு இருக்கார். ஸோ அதனால அவர் வந்து கேரியர் உச்சம்ங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே, கேரியரை உச்சத்தை விட்டுட்டு வரேங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் பண்ணுறாங்க. அதற்கு ஏற்றாறுபடி வந்து ஒரு கடிதம் ஒன்று டீட்டெயிலாக எழுதி மக்கள்கிட்ட ஃப்ளோட் பண்ணி விடுவாங்க. மேபி நான் பிரேக் எடுத்துகிட்டு வரேன், இல்லை 3 வருஷம் கழிச்சு வரேன், 4 வருஷம் கழிச்சுங்கிற மாதிரி அந்த கூடுதல் தகவல் ஏதாவது இருக்கலாம் அதில். பட் ஆனால் தொடர மாட்டார். அவர் வந்து இப்போ தொடர மாட்டார், பிரேக் தான் கண்டிப்பாக. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, நீங்கள் லாஜிக்கலி எலெக்ஷன் ரொம்ப தீவிரமாக இருக்கிற நேரத்தில் ஒரு 27 நாட்கள் மட்டுமே இருக்கின்ற காலத்திலேயே விஜய் வெளியே வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கார். அது எஸ்ஓபி கிடையாது, அவங்களோட பாணியிலே சொல்ல எஸ்ஓபி கிடையாது, போலீஸ் கிடையாது, தமிழ்நாடு கிடையாது, ஸ்டாலின் கிடையாது, யாருமே கிடையாது. அப்பொழுது யோசிக்கிறார். நீங்கள் தேர்தல் முடிந்த பிறகு இப்போ இன்னொன்று, இப்போ இந்த செய்தி உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் அவரை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு மீடியாக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. அதை தேர்தல் முடிந்த அடுத்த நாள் மே 4ஆம் தேதியா மே 5ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழக மீடியா விஜய் கைவிடுவாங்க. சார் முடிஞ்சிருச்சு சார், படம் ஓடி முடிஞ்சிருச்சு, இனிமேல் புது படம் ஓடாது. ஜனநாயகனுக்கு தாங்க நாங்கள் வந்து ஜனநாயகம் அது சினிமா சைடு தான் ஓடும். ஸோ அதனால மே 7ஆம் தேதி விஜய் மதுரைக்கு போறாரா, அப்படியா சரி போட்டு அதுக்கு நான் என்ன அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்பாங்க அவங்க. ஏர்போர்ட் பீட் ரிப்போர்ட்டர் பார்த்து பாரு, அவர் பார்த்து ஃபாலோலாம் பண்ண மாட்டார், அது பார்த்துக்கு வரன்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் விஜய் என்ன செய்வார்? 3 வருஷம் அடுத்த தேர்தலுக்கு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு, இல்லை ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனா கூட 3 வருஷம் கழிச்சு தான் இருந்தாலும் இந்த 3 வருஷம் விஜய் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, விஜயால் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. எங்கே போகலாம் எங்கேயும் போகலாம் முடியாது. நம்ம மறுபடியும் படத்துக்கே போகலாம், படத்துக்கு போயிடுவார். படம் நடிப்பது உறுதிங்கிறீங்க? உறுதி, நிச்சயமாக உறுதி நடிப்பார். நீங்கள் தளபதி 70, 71, 72 எல்லாமே வரும். இப்போ டேரக்டர் அஸ்வத் மாரிமுத்து கூட ஃபீல் பண்ணி ஒரு இதெல்லாம் கொடுத்துருந்தா, நான் வந்து அவருக்கே நான் சொல்கிறேன், நிச்சயமாக உங்கள் படத்தில் நடிப்பார் விஜய், நீங்கள் கவலைப்படாது. லியோ 2 நடிப்பாரா சார்? அது எனக்கு தெரியலங்க, பட் படம் நடிப்பார். ஓகே, ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் களம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக டிஎம்கேவுக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குது, அதை நல்லிஃபை பண்ணுற விதமாக பல விஷயங்களை டிஎம்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன் என்பது ஒரு ப்ரெடிக்டபிள் எலெக்ஷன் தான், திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கும். ஒரு 170 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. மே 4 நமக்கு என்னங்கிறத தெரிஞ்சிடும். அன்றைக்கி நம்ம கூட விரிவாக பேசலாம். நேரில் இருந்து என்ன கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார்.